அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முக்கியமா 2 பதிவு பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி வழியா எண்ணெய் செல்ல அனுமதிப்பது ஈரான் செய்யும் கெடுபிடிகளை நேரடி தாக்கியிருக்காரு. போர் நிறுத்தம் அறிவிப்பு வெளியான பின்பு கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. ஈரானோட 2 முக்கிய நடவடிக்கை மறுபடியும் விலை உயர்க்கு. மேலும் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இரு நாடுகளுக்கும் மத்தியில பேச்சுவார்த்தை துவங்கும் வேளையில ட்ரம்ப் தன்னோட பதிவுல அவரோட வழக்கமான கடுமையான வார்த்தை தோணிய மாற்றியிருக்காரு. ஏற்கனவே ட்ரம்ப் தன்னோட தோணிய மறக்கவில்லை அப்படின்னும் பாகிஸ்தான்ல நடக்கிற பேச்சுவார்த்தையில இந்த போருக்கான எந்த தீலும் செல்லாதுன்னு தெளிவுபடுத்திருக்காரு. ட்ரம்ப் தன்னோட முதல் பதிவுல ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கச்சா எண்ணெய் கப்பல் செல்ல அனுமதிக்கிறதுல ரொம்ப மோசமான வேலையை செய்திருக்காரு தெளிவா தெரியுது. மேலும் இது ஒரு இரு தரப்பினருக்கும் இடையே உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு முரணானது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ட்ரம்போட இரண்டாவது பதிவுல ஹார்முஸ் ஜலசந்தி வழியா செல்லும் எண்ணெய் டேங்கர்கள் கிட்ட இருந்து ஈரான் கட்டணம் வசூலிக்குது அப்படின்னு வெளியான தகவல்களையும் விமர்சிச்சிருக்காரு. ஈரான் கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படின்னு அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா உடனடியா அதை நிறுத்தணும்னு ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்காரு. இந்த விவகாரத்துல ஈரான் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு தெரிவிச்சிருக்காரு. ஈரான் அரசு வியாழக்கிழமை ஹார்முஸ் நீரிணை வழியா செல்லும் கப்பல்களுக்கு புதிய மாற்றுப்பாதைகளை அறிவிச்சிருக்கு. 2 வாரங்களுக்கு நீடிக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் தற்காலிகமா கப்பல் போக்குவரத்தை அனுமதிச்சிருந்தா முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையில சீமைன்கள், அதாவது கடலில் வைக்கப்படும் கன்னி வெடிகள் வைக்கப்பட்டிருக்காம். இது அபாயத்தின் காரணமா பாதுகாப்பு கருதி மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் நாளை ஏப்ரல் 11 அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே உயர்மட்ட நேரடி பேச்சுவார்த்தையை இஸ்லாமாபாத்ல நடத்த இருக்காங்களாம். புதன்கிழமை அமெரிக்கா மற்றும் ஈரான் 2 வார கால நிபந்தனையோட கூடிய போர் நிறுத்தத்துல ஒப்புக்கொண்ட நிலையில இஸ்லாமாபாத் பேச்சுகள் ஈரான் போருக்கு நிரந்தர தீர்வு காண உதவும்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.